இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரீன் பீஸ் கறி பண்ண போறோம். சோ இது வரைக்கும் நீங்க ரீல்ஸ்ல தான் பார்த்திருப்பீங்க. இப்போ ஃபுல் வீடியோ குக்கிங் வீடியோ பண்ண போறோம். ஓ அப்படிங்களா? நல்ல விஷயம் சார். என்னன்னா இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரீன் பீஸ் கறி பண்ண போறோம். இது எங்க அம்மா தரமா செய்வாங்க. உங்களுக்கு சொல்லி தரேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க ஜாலியா பேசிட்டு இருங்க. நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். எனக்கே தெரியாது, சொல்லி தருவாங்க. அதை நான் செஞ்சு உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கிராம்பு, தெய்வம், பட்டை, கிராம்பு, சோம்பு, இது பெப்பரு, அப்புறமா முந்திரி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இதெல்லாமே இருக்கு. இப்ப தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு குக்கே இல்ல. உன் மண்டே உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கேடா. ஆனா சொல்லித்தரேன். இது எல்லாமே ஒட்டுக்க அரைச்சுக்கணும். எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம எண்ணெய் ஊத்திட்டு அதை சூடாக்கிட்டு அப்புறம் சோம்பு போடணும். சோம்பு, வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வந்துட்டு வதக்கிக்கலாம். இதுல வந்துட்டு சோம்பு, வெங்காயம். எப்படிடா தப்பிக்க போற? சோம்பு, வெங்காயம், இது கருவேப்பிலை. ஓகே. இது நல்லா ஆனதுமே தக்காளி போட்டு அதே மாதிரி வதக்கி ஒரு நல்லா குழஞ்சு போற அளவுக்கு பண்ணிக்கலாம். தக்காளி அப்படியே போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு பண்ண மாதிரியே அதே மாதிரி தக்காளிக்கும் வந்துட்டு நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா மசிச்சிடலாம். ஆக்சுவலி இன்னொரு ட்ரிக் என்னன்னா, உடம்பா உப்பு போட்டோம்னா சீக்கிரமா ஆயிடும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இதுலயும் அப்படியே அந்த பச்சை வாடால போற அளவுக்கு நல்லா வணங்கிடலாம். முன்னாடியே காமிச்சது அப்படியே அரைச்சி வச்சிருந்தேன். ஜார்லயே வந்து தண்ணி ஊற்றி அதில் மிச்சமாக இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இல்லை காலிஃப்ளவர் கிரீன் பீஸ் கறி. டேஸ்ட்னா அம்சமாக இருக்கும். கேர்டு, ரசம் அது கூடலாம் வச்சு சாப்பிட்டா அம்சமாக இருக்கும். இப்போ பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அது ஸ்மெல்லுன்னு சொல்ல மாட்டாங்களா, அரோமா செம்மையாக இருக்குது. அது நல்லா வந்ததுமே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரும் க்ரீன் பீஸும் போட்டு அது வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போது க்ரீன் பீஸு காலிஃப்ளவர் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஓகே. இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு. மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. செம்மையாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலோட பூரா வந்துடுச்சு. இப்போ ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். காயெல்லாம் வந்து எல்லாம் முங்குற அளவுக்கு அமுத்திட்டேன். இதே உப்பு போட்டுக்கலாம். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம எடுக்கவே வேணாம். ஸோ அப்படியே கொத்தமல்லி அப்படியே பீஸாக அப்படியே வெட்டி போட்டுக்கலாம். ஸோ அப்படியே வீட்லேயே செஞ்ச சூப்பரான நெய், வீட்லேயே செஞ்சாங்க. ஸோ இது இன்னொரு வீடியோவில் பயங்கரமாக காட்டுறேன். அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு காலிஃப்ளவர் கிரீன் பீஸ் கறியில ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எங்கள் அம்மா செம்மையாக செய்வாங்க. அவங்ககிட்ட தான் அப்படியே சொல்ல செஞ்சுட்டு இருக்கேன். நானாக எதுவுமே பண்ணல. ஸோ இது வந்துட்டு அப்படியே நல்ல கெட்டியான கேர்ட் ரைஸ் கூடவோ நல்ல மிளகு ரசத்து கூட அம்சமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேயா? உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் இனிமேல் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் வரும், குக்கிங் வீடியோஸ். ஓகே. ஸோ கோய் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.